இன்றைய இறையாசிர் மத்தேயு 17:5. ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்வில் எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ள நாம் பிறருக்கு செவி கொடுக்கிறோம். நம்முடைய நண்பர்களுக்கு, பெரியவர்களுக்கு சில நேரங்களில் செவிசாய்க்கிறோம். உலகின் பல சம்பிரதாயங்களுக்கு, சில சமயங்களில் ஏனென்று தெரியாமல் மூட நம்பிக்கைகளுக்கு கூட செவிசாய்க்கிறோம். ஆனால் இறைவனிடம் கேட்டு நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் செய்கிறோமா? நம்முடைய வாழ்வில் தேவையானது எது, நல்லது எது என்று நாம் கடவுளின் குரலுக்கே செவிசாய்க்க வேண்டும். எனவேதான் இயேசு சீடர்களின் உலகத்தரமான கருத்துக்களை புறம் தள்ளுகிறார். ஜெபிப்போமா? அன்பிறைவா, நீர் எங்களோடு இறைவார்த்தையின் வழியாக பேசுகிறீர். எமக்காக நீர் உரைக்கும் வழிகளை இந்த தவக்காலத்தில் இறைவார்த்தையின் வழியாக கேட்டு செவிசாய்த்து வழியில் நடக்க எமக்கு வரம் தாரும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.